வேதம் சொல்லு பிரசங்கி 12:1 சொல்லுது, உன் வாலிப பிராயத்துல தேவனை உன் சிருஷ்டிகரை நீ நினை. நீ உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னம். போதும். என்ன சொல்ல, தீங்கு உனக்கு வராம இருக்கணும்னா நீங்க இப்ப என்ன தெரியுமா எல்லாருமே சொல்றாங்க, அதாவது வாலிப பிராயம் அனுபவிச்சா என்ன, பிறகு அந்த வாலிப பிராயம் கிடைக்காது. நீ மனுஷனுடைய ஆயுசு காலம் குறைஞ்சு வருது. ஆக்சிடென்ட்ல சாவுது, நோயில சாவுது, அடிபட்டு சாவுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாலிப பிராயமா இருந்தாலும் அந்த வாலிப பிராயத்துல தான் நீ என்ன நினைக்கணும். ஏன்னா அதுலதான் நல்ல துடிப்பா இருப்பாங்க, இளமையா இருப்பாங்க, ஓட முடியும், சாட முடியும். ஆண்டவருக்கு அந்த எனர்ஜி செலவு பண்ணு. இப்ப என்ன தெரியுமா, கிழவன் ஆவி முடிக்காத இல்ல, அடிபட்டு காயப்பட்டு வாலிப பிராயத்திலேயே ஹாஸ்பிட்டல் மாதிரி நிலைமை ஆன பிறகு நான் இனி ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கேன் குப்பை. அதாவது பயனட்ட ஒரு பொருள் ஆன பிறகு கொடுக்குறேன்னு சொல்லுமா, தேவையில்லாத ஒண்ணு. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை. அடுத்து என்ன, இந்த வாலிப பிராயத்திலேயே ஆண்கள் பெண் பிள்ளைங்கிட்ட பேசுறது, பெண்கள் ஆண் பிள்ளைங்கிட்ட பேசுறது, ஃபுல்லா பேச்சு. அதுல தெரியாது மணிக்கணக்கில் பேசுறது, சில போன்ல நிறைய நேரம் பேசுறது, சில மெசேஜ் அனுப்புது, சாகும். அது போக இந்த வாலிப பிள்ளைங்க, அதாவது வாலிப பசங்க, அவங்க சேர்ந்தாலே யாரையாவது தூசிக்கிறாங்க, யாரையாவது பரிகாசம் பண்றாங்க. அவங்க நினைப்பாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பெருவல், வயசானவங்களை பரிகாசம் பண்றாங்க, யாரையும் பரிகாசம் பண்றாங்க. கவனமா இருங்க. யூதா நிருபம் 9 வாசிங்க. அங்க சாத்தான் அவன் தூசிக்கப்பட வேண்டியவன், அவனையே மீகாவேல் தூதன் சொல்றாரு, கர்த்தர் கடிந்து கொள்வாரான்னு சொல்லி அவன் தூசிக்கலன்னு வருது. அப்ப தூசிக்கிறது பாவம். நீ வாலிப பிராயம் சொல்லி தூசிச்சேன்னா உனக்கு அடி கிடைக்கும். பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணிந்தார். சாத்தான தூசிக்கிறதுக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஏன்னா அவன் சாத்தான், அவனை தூஷிக்கலாம். ஆனாலும் தூஷிக்கிறதே தப்புங்கிறதுனால இது நல்ல ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். தூஷிக்கிறது பாவம். அவன் தூஷிக்கிறதுக்கு ஏற்ற நிலைமையில தான் சாத்தான் இருக்கான். ஆனா அவனையே தூஷிக்காத. அப்ப மனுஷனை தூஷிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம். கொஞ்சம் யோசிங்க. ஆம்பளைங்க தூஷிக்கிறாங்க, பெம்பளைங்க தூஷிக்கிறாங்க, வாலிப பிராயம் தூஷிக்கிறாங்க. உங்களுக்கு சரி மாதிரி இருக்கு, கவனமா இருங்க. நீங்க பரலோக ராஜ்யம் போய்கிட்டே மாட்டீங்க. சிலர் பரிகாசம் பண்றாங்க. 1 சங்கீதம் 1 பரிகாசக்காரில் உட்காராதன் இருக்கு. இப்போ வாலிப பிராயங்கள் சேர்ந்தாலே பரிகாசம் தான். அது ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரிதான், முடிவு பரிதாபமா இருக்கும். கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க நினைப்பீங்க இந்த கலாச்சாரம் எல்லாம் மாறிட்டு இந்த கலாச்சாரம் எல்லாம் ஓகேன்னு, ஒரு ஓகே கிடையாது. வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதம் தான் நமக்கு பிரமாணம். ஒட்டுமொத்த உலகமே விபச்சார உலகமா, ஒட்டுமொத்த உலகம் வேசி உலகமா மாறினாலும் கூட உலகம் சாத்தானுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லுது. ஆனாலும் கூட நம்ம பரிசுத்தமா இருந்துதான் ஆகணும். யார போல, யோசேப்பை போல. இது கலாச்சாரம் அப்படி, நாட்டு நடப்பு அப்படி, நாட்டு சட்டத்திட்டங்களே மாத்திட்டாங்களாம். இப்ப எதுவானாலும் ஒன்னும் இல்லையா, மாத்திட்டு போட்டு. சட்டம் யாருடையது, யார் வைக்கிறது, மனுஷர்கள் வைக்கிறது. ஆனா இதுதான் மாறாத பிரமாணம். இது என்ன சொல்லுதோ அதான். என் கண்ணு முன்னாடி பாவம் சாதாரணமா நடக்குதா, நடந்துட்டு போட்டு, நான் அதுக்கு உடன்பட மாட்டேன். அதான் உண்மையான ஒரு வாழ்க்கை. உங்களை நீங்க யோசிங்க. யோசேப்பை பாருங்க, பரிசுத்தமா இருந்து. யார் மத்தியில பரிசுத்தமா இருந்தான்? புறஜாதியர்கள் மத்தியில ஒரு அடிமையா இருந்தான். அடிமையா இருக்கக்கூடிய அந்த இடத்துல பாவம் செய்யக்கூடிய ஒரு இடம் வந்த பிறகு வரைக்கும் தன்னை பரிசுத்தமா காத்துக்கொண்டான். தானியேல பாருங்க, அரண்மனையில இருக்கான், பாவத்துக்கு ஒரு குறவுமே கிடையாது. ஆனா பரிசுத்தமா காத்துக்கொண்டான். எல்லாருமே வாலிபர்கள்.